என்னட்டி கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு கிளம்பிட்டேலா? ஆமாம்மா. இழிச்சக்க நிறைய ரூபா போட்டு கெட்டியிருக்காவோ. நல்லா படிச்சு சர்டிபிகேட் வாங்கிடணும்னு. சரிம்மா. அங்க எதுவும் பைலோட்டெல்லாம் பேசக்கூடாது. போனோமா கம்ப்யூட்டர் பெட்டியை தட்டணுமா படிச்சோமான்னு இருக்கணும்னு. அங்க பயங்களே கிடையாதுமா. கடவுளே, என்ன போய் பேசுற? ஏன் பொம்பளை பிள்ளைகள் மட்டும் தான் படிக்குமோ, ஆம்பளை பிள்ளை படிக்காதோ? அப்படி இல்லம்மா, நாங்க போற டைம் பார்த்தீங்கன்னா வெறும் பொட்டை பிள்ளைகளா தான் இருக்கும், பையனே கிடையாது. சார் கூட கிடையாது, மிஸ் தான் சொல்லி கொடுக்காவோ. நல்லது நல்லது. சரி நேரத்தோடி போவாங்க, வெளியே முட்டி போட வச்சிட போறாவ. எம்மா முட்டிலாம் போட சொல்ல மாட்டாங்கம்மா, போமா. சரி சீக்கிரம் போயிட்டு இருட்டுறதுக்குள்ள வரணும். ஆமா ஓடுங்க. வீட்டை கிடந்து போன நோண்டாம எது படிக்கணும்னாட்டு போற அளவுல அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கிட வேண்டியதுதான். நாளை கழிச்சு இந்த சரவணனுக்கு கல்யாணம். எது என்ன பட்டு செலவு எடுத்தேன்னு தெரில. இப்ப அனுமதி நல்ல வாழ்க்கையை எப்படி கெடுத்துட்டால. அந்த குடுமியக்கா குடும்பம் எவ்வளோ பெரிய குடும்பம், அழகா அவன் கூட வாழ்ந்துருக்கலாம். பணத்தை வாங்கிட்டு விட்டுட்டா. இப்போ இந்த காயத்திரிப்பிலா கல்யாணம் பண்ண போகுது. அது நல்ல பிள்ளை தான், நல்ல குடும்பமாக இருந்துக்கிடும். எங்கள் சித்தி குணத்துல காவாசி கூட அந்த பானுமதி இல்லையே. பானுமதி ஒரு பொம்பளையா, சூனிய வைக்கிற பொம்மை கணக்கா அலையுதா. எம்மா வரத்துக்கு வருவாளே. அப்பா அப்பாப்பா, பணம் பணம். அடுத்தக்குள்ள மதிக்கிறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்னைக்காட்டி இவளுக்கு ஒரு பெரிய அடி உள்ள போகுது. அப்பதான் திருந்துவான்னு நினைக்கேன். சரி நம்ம நெட்டவெளி கீத்தாலும் என்ன செய்தாலும் போய் பார்த்துட்டு வரும். ஏட்டி ஏட்டி ஏட்டி, நம்ம சீனியர் நிற்கான். உனக்கு ஏண்டி அவனை பார்த்தனே கொண்டாட்டமா இருக்கு? காலேஜில் யாருக்குமே அவனை பிடிக்காது. எல்லாரையும் ஓட விடுதாம்ல, அதான் கெத்து. அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு நாள் உன்னையே ஓட விட போறான், அப்ப தெரியும் அவனை பத்தி. ஹாய் சீனியர், குட் ஈவினிங். குட் ஈவினிங் குட் ஈவினிங். நீ இந்த பரட்டைக்கு தங்கச்சின்னா நம்பவே முடியல. ஆள் அழகா இருக்க, நல்ல பேசுதிய. உன் பரட்டக்க பேசவே மாட்டா. நான் எங்க அக்காக்கு அப்படியே ஆப்போசிட். நம்ம கம்ப்யூட்டர் சென்டர் தான். நல்ல படி, என்னனாலும் கேளு என்ன. ஐயோ தேங்க்யூ சீனியர். நீங்க என்கிட்ட இவ்வளோ நல்லா பேசுவீங்கன்னு நினைக்கவே இல்லை. எங்க அக்கா உங்களை ரொம்ப பயங்கரமா சொல்லியிருந்தா. லூஸ் லூஸ் போட்டு கொடுக்கா. பயங்கரமா சொன்னால, என்ன சொன்னா? நீங்க ரொம்ப மோசமானவன், கெட்டவன், எல்லாரையும் கஷ்டப்படுத்துவீங்க அப்படி இப்படின்னு சொன்னா. நீங்க அப்படிலாம் கிடையாது. நீங்க ஆளும் சூப்பரா இருக்கீங்க, நல்ல குணம். அவ தப்பா சொல்லியிருக்கா. அப்படிலாம் கிடையாது. சரி போய் படிங்க. சரி சீனியர். தேவையில்லாம அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு பெரிய பிரச்சனை வரப்போது பாரு. ஏட்டி நீ ஏன் பொறாமப்படுத? உன்ட்ட வம்பளுத்துட்டே இருப்பேன், நல்லா பேசலான்னு பொறாமப்படுதியோ? சீப்ப பரட்டைக்கு தங்கச்சி இவ்வளவு நல்ல குணமா, ஆச்சரியமா இருக்கு. ஏக்கா, இந்த காத்தவராயம் ஒன்றுத்துக்கத்த ஏசியை கொடுத்து நம்மள நல்லா ஏமாத்திட்டான் பார்த்தீங்களா? ஆமா திருட்டு பையன். நம்ம ஓசியில வாங்குறோம்னாட்டி அந்த கோவத்துல நல்லா தீ பிடிக்கிற மாதிரி ஒரு ஏசியை கொடுத்துட்டான். இந்த ஃபேன் ஒன்று இங்கே இருக்கு, கலெக்டர்ல போலாமே. அந்த தீப்பிடிச்ச ஏசியை வந்து யார் எடுத்து தூர போட்டாவளோ தெரிலக்கா. அந்த மேலே அந்த ஃபேனு மட்டும் இருக்குக்கா. ஏக்கா அதை போட்டால் நம்ம மூஞ்சிக்கு நேரம் காற்று வருமா? எனக்கு கரண்டை பற்றி தெரியலேட்டி. எதுக்கு தேவையில்லாமல் கரண்டில் போய் தொட்டுட்டு ஆண்டுக்கிட்டு நின்று சாக முடியுமா? வேண்டாம் விட்டுரு. நம்ம இப்படி இந்த இயற்கை காத்தோடய இருப்போம். சரி, என்ன செய்ய? ஏட்டி என்ன பாயெல்லாம் விரிச்சு உட்காந்த மாதிரி இருக்கு? ஆமாக்கா, இங்கே கொஞ்சம் நேரம் படுத்து வரங்களான்னு பாய் போட்டிருக்கோம். என்னட்டி இது புது பழக்கம், தெருவில் பாய் விரிச்சு படுக்கிறது? இட்டு இந்த ஓட்டுக்கு மேலே என்னட்டி ஏதோ பெரிய பெட்டி கணக்கா இருக்கு. அது ஒன்றும் இல்லைக்கா, இந்த காத்தவராயன்னு ஒரு பையன் உண்டு பற்றிலா. அவன் புதுசாக இல்லை, பழைய ஏசியெல்லாம் வாங்கி ஒரு கடை மாதிரி போட்டிருக்கான் பார்த்துக்கிடுங்க. அந்த கடையில் வந்து எங்களுக்காண்டி ஏசி கொடுத்தாங்க்கா. எக்கா நீங்கள் தெருவில் உட்காந்து பேசுங்களா, நல்லா ஏசிக்கா அதில் உட்காந்து பேசுங்கன்னு சொல்லி கொடுத்தான். ஏட்டி ஏசி கடை அந்த பெட்டி மட்டும் இருக்கு? ஆமாக்கா, அந்த நாதாரி என்ன நினப்பில் கொடுத்தாலும் தெரியல, வயிறு எரிஞ்சிட்டே கொடுத்துருப்பா உங்களுக்கு. அது தீ பிடிச்சி எரிஞ்சிட்டுக்கா. அடக்கடவுளே, ஏசியில் தீலாம் பிடிக்குமா? என்ன செய்ய, பிடிச்சிருச்ச வயிற்றுச்சலோடி கொடுத்துருப்பான்னு நினைக்கேங்க்கா. அந்த பெட்டி தாங்க்கா, அந்த பாய் நாங்கள் இங்கே படுக்கிறதுக்காண்டு கொண்டு வந்து போட்டது பார்த்துக்கிடுங்க. நல்ல கூத்து பண்ணியிருக்கீங்க நேற்று ரெண்டு பேரும். காலையில் தின்ன உப்புமா நெஞ்ச கறிக்க ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வருது. சை ஏட்டி நாளை கழிச்சு சரவணன் கல்யாணம் இருக்கு பத்தியா? என்ன கொடுக்க, மொய் கொடுக்க இல்லை கிஃப்ட் எதுவும் வாங்கி கொடுக்கணுமா? மொய்யும் வேண்டாம் கிஃப்ட்டும் வேண்டாம். அவங்களுக்கெல்லாம் என்ன கேடு, பெரிய பணக்கார ஆளுவோ. நல்ல போய் நம்ம சாப்பிட்டு மனசார வாழ்ந்துட்டு வந்தா போதும். லூசு கணக்கா பேசுவா. வாழ்ந்துட்டு மட்டும் வந்தா போதுமோ? இது கொடுக்கணும், மொய் கொடுக்கணும் பத்துக்க. நீ எவ்வளோ கொடுக்க போற? நான் 500 செய்வேன். நீங்கள் 500 செய்யுங்க, நாங்கள் 500 வட்டி சாப்பிடுவோம். ஒரு 500 ரூபாய்ட்டு மொய் வை, அப்பதான் மதிப்பாவ. மதிச்சு இப்போ என்ன ஆக போகுது? மரியாதையை வச்சு 5 பைசா பிரயோஜனம் கிடையாது.
நல்லா வயிறு முட்டை தின்னோமா, ஒரு 4 சட்டியில் குழம்பையும் கூட்டையும் தூக்கிட்டு வந்தோமா, வீட்டில் 4 நாளைக்கு சுட வச்சு தின்னோமான்னு இருக்கணும். மதிப்பாவலாமா மதிப்பேன். வர வர நீயும் நெட்டவெளியும் அக்கா தங்கச்சி மாதிரி ஆயிட்டுங்கிட்டி. 2 பேரும் சரியான வடிகட்டின பிசினாரியோ. என்னக்கா செய்ய, இப்படிலாம் இருந்தால் தான் இந்த உலகத்தில் பிழைக்க முடியுது பார்த்துக்கிடுங்க. ஆமாம், பிழைக்க முடியுதுப்பா. என்னம்மா பாயெல்லாம் போட்டு தெருவில் கிடக்கீங்க? இந்த இவ்வளவோ விரிச்சு வச்சிருக்காங்க இழிச்சக்கா. வாங்க உட்காருங்க. பாயில இடம் இல்லையே. வேண்டாம் விட்ட, நான் இந்த ஓரமாக உட்காந்துக்கிறேன். பாயில இடம் இல்லையா? நீ ஒரு ஒட்டில் உட்காந்துருக்க, நான் ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்கேன். இதில் பங்கச்சக்கா தான் ட்ரிபிள் எக்ஸல். என்னம்மா உங்க எல்லாத்தையும் தேடி அலைஞ்சேன். ஐ குடிமி அக்கா, என்ன கல்யாண வீட்டுக்காரங்க ரொம்ப பிஸியோ? பெருங்கையோடி வந்திருக்கீங்க. கல்யாண வீட்டுக்காரங்களாம் கையில் ஏதாட்டும் வச்சுக்கிட்டே தெரியணும். அதாவது பண்டங்கள், அதாவது முட்டாய் டப்பா அப்படி. எதுக்குமா முட்டாய் டப்பா ஊற்றிக்கிட்டு அலையணும்? கல்யாண வீட்டுக்காரங்கன்னு காட்டுறதுக்கு தான். எல்லாருக்கும் ஏதாவது ஸ்வீட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நல்ல காமெடியா பேசுதால. ஏம்மா நாளை கழிச்சு தம்பி கல்யாணம், எல்லா வீட்லையும் பத்திரிக்கை வச்சுட்டேன். நாளைக்கு நைட்டு எல்லாரும் காய் நறுக்க வந்துருங்கம்மா. காயா? பிரியாணி கிரியாணி கறியெல்லாம் கிடையாதாக்கும். அடைச்சாய் காய்கறிக்கு வரதான் நாங்கள் கூப்பிட்டு இழக்கும். ஏம்மா நீங்கள் நாங்கள் நினைக்கிற மாதிரி சின்ன இடம் கிடையாதும்மா, பெரிய இடம். நாங்கள் எல்லா வகையான சாப்பாடும் உண்டு பார்த்துக்கிடுங்க. அதாட்டு சைவத்திலேயே நாங்கள் 5-6 வகையான குழம்பு கூட்டு 12 கூட்டு வச்சு பண்ணுறோம். அது போக மட்டன் தனியாக, சிக்கன் தனியாக, இறால், காய், காடை, கவுதாரி எல்லாம் உண்டுமா. விஐபி வீட்டு கல்யாணம் மாதிரின்னு சொல்லுங்க. ஆமாம்மா, சமையல் பண்ண வர்றதே யார் தெரியுமா? இந்த ஒருத்தர் நல்லா அழகா தாடி வச்சுட்டு இருப்பாரு பத்தியா, இந்த ஒரு படத்துல கூட நடிச்சிருக்காரு. கோடி அருவி கொட்டுதே அட உன்னால. இப்போ யார் வர மாட்டேங்குது, ரங்கராஜா ஏதோ ஒன்று. அவர் தான் எங்கள் வீட்டுக்கு சமையலுக்கு வராரு. ஏக்கா அவர் யூடியூப்லலாம் நல்ல சமையல் பண்ணி போடுவார்க்கா. மாதம்பட்டி ரங்கராஜா அவர் பேர். ஆமாம் ஏக்கா, அவர் சினிமாலலாம் நடிச்சிருக்காரு. ஏக்கா நீங்கள் இப்படியாட்ட அவர்கிட்ட பேசி ஏதாட்டு படத்தில் நுழைஞ்சிருந்தீங்களா? ஐயோ கேட்கவே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்க. சரி அப்புறம் அவர் வரட்டும். அவர் அங்கே தானே சமையல் கிண்டிட்டு இருப்பாரு. அவர் சமையல்லாம் கிண்ட மாட்டார், ஆள்வல் போட்டு தான் கிண்டுவார். நிற்பார், நின்று எல்லோரும் சாப்பிட்றத மட்டும் நின்று பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்போ நம்ம சாப்பிட்றதையும் பார்ப்பாரு. அப்போ அப்படி பேச்சு கொடுத்துருவோன்னே. சரி சரி. ஏக்கா அவர் எப்பக்கா சமையல் கிண்ட வராரு? ஏம்மா கல்யாணத்துக்கு முந்தின நாள் ராத்திரி வருவாருமா. வந்து சமையல்லாம் செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்றதெல்லாம் இருந்து பார்த்து வீடியோ கிடியோ எடுத்து அவர் யூடியூப்ல போட்டு விட்டு தான் போவார். ஏக்கா அவர் ராத்திரியா ஓடிடாமக்கா. அவர் வந்த உடனே எங்களுக்கு போன் அடிங்கக்கா, நாங்கள் வாரோம். நாங்களும் அவருக்கு துணைக்கி ஒத்தாசையாக இருந்து காய்கறி நடுக்கி கொடுக்கோம். இல்லம்மா அவங்க ஒரு டீம் வச்சிருக்காங்கம்மா, அடுத்த ஆளுல விட மாட்டாங்களா. அவங்களே நறுக்கி பறக்கி எல்லாம் போட்டு செஞ்சிருவாவோ. நீங்க சாப்பிட்றதுக்கு வாங்க சரியா? ஏக்கா அவர் வந்தது ஒரு ஃபோன் ஆட்டும் பண்ணி சொல்லுங்கக்கா. சரிம்மா. அவர் எப்படிங்க சமையல் கிட்ட வருவாரு? நான் சும்மா காதலந்து விட்டுக்கிட்டு இருக்கேன். நான் பக்கத்து ஊர் சமையல்காரனை தான் கூப்பிட்டுருக்கேன். ஏக்கா ஜாலியாக இருக்க போதுக்கா. அவர்லாம் சமையல் கிண்ட வராரு. எம்மா சூப்பராக இருக்கும், நல்ல போட்டா எடுக்கணும். ஜாலி ஜாலி ஜாலி. ஐயோ எக்க, இந்த ஜாலியில் ஒரு விஷயத்த மறந்துட்டேனே. எங்கள் அத்தை பாட்டி அவசரமாக போய் 4 முட்டை வாங்கிட்டு வான்னு சொல்லிச்சுக்கா. நாங்கள் வாயை பிளந்துட்டு உட்காந்துட்டேன்னா எம்மா கிளியால் கிளிக்கும். அது என்னடி அவசரம் முட்டை? அவசரமா திங்க போதும். ஆமாம், ஆம்பளைட்டு போடுறதுக்கு முட்டை வாங்கிட்டு வர சொல்லிச்சு. எம்மா ஏசெல்லாம் செய்யும். அதெல்லாம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்க மாட்டாவோ. வேற எங்கேயாவது முட்டையை வாங்கி தின்றுப்பாவோ. நீ வர வரைக்குமா உட்காந்துக்கிட்டு இருப்பாவ? ஆமாம், அது வாங்கி தின்றுருக்கோம். நம்ம உட்காந்து கதை பேசுவோம்க்கா. அது கிடக்கு மெண்டல் அத்தை பாட்டி. நம்ம அந்த மாதப்பட்டி சமையல் கிட்ட வர்றவரை பற்றி பேசவேண்டி ஜாலியாக இருக்கு. இவ்வளவு எனக்கு லூஸ் மாதிரி பேசிட்டு கிடக்கலவோ. அவ்வளவு லூஸு தானம்மா. முட்டை வாங்க போன மூதேவியே இன்னும் ஆளை காணும். எங்கே தான் ஒளிஞ்சு போச்சுனே தெரியல. இந்த வீட்டை பிடிச்சி பீட எங்கே போயிருப்பா? அந்த தெரு முக்கில் போய் உட்காந்துருப்பா. மண்டையில் அடித்து தூக்கிட்டு வரேன். நெட்டவெளி அம்மாவை பார்த்து 4 கேள்வி கேட்கணும். என்னம்மா பிள்ளை வளர்த்தேன்னு. வர வர இந்த பழைய பாட்டிக்கிட்ட முட்டை நல்லாவே இல்லை. என்ன முட்டையை கொடுக்கு? பழைய முட்டையை கொடுக்கும். சம்மந்தியம்மா வாங்க 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 சம்மந்தியம்மா இருங்கோ. உங்க மாவா வந்தாளா? முட்டையை உங்கள்கிட்டயே கொடுத்துருக்கா? ஏன் மாவா இங்க வந்தா? இது எனக்கு பழைய பாட்டி கொடுத்த முட்டை. அட கடவுளே, ஒரு முட்டை வாங்கிட்டு வர சொன்னம்மா. எங்க தான் ஓடிச்சதுல இந்த காலு வீட்டில் நிற்காது. இனி நான் கெட்டி தான் போடணும். இங்க பாருங்க சம்மந்தியமா இப்படி பேசுற நினைக்காதீங்க. ஒரு நாள் வீட்டில் இருந்து அந்த பிள்ளைய பார்க்கறதுல அந்த பிள்ளைக்கு சோறு ஊட்டுறது இல்லை. தெருக்காட்டிலேயே தெரியுதா பார்த்துக்கிடுங்க. காலை உடிச்சு வீட்டில் போடுங்க.
ஈஸியா சொல்லுதீங்க. காலை உடைச்சி வீட்டுல போடணுமா? மாமியார் கொடுமை அது இது மண்ணாங்கட்டின்னு என்ன செயல தள்ளதுக்கா? போவாங்க வந்தா புத்தி சொல்லி அனுப்புங்க. சை முட்டை வாங்க, இப்ப நான் போய் தொலையணும். இந்தாங்க சம்மதிய மாதிரி எடுத்துட்டு போங்க. இல்லம்மா இருக்கட்டும் இருக்கட்டும், இந்த போறத வழி தானே, அப்படி வாங்கிட்டு போயிருதே. ஐயா பரவாயில்ல எடுத்துக்கோங்க. பரவாயில்ல போற வழி தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க இருப்பாளோன்னு நினைச்சிட்டு வந்தேன். சரி வாரேன், வந்த கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்க. என்கிட்ட இருந்த வரைக்கும் கொஞ்சம் பயந்துக்கு இருந்தா அவங்க அப்பாவுக்கு நல்ல பயப்பட பார்த்துக்கிடுங்க. பாபுவை கல்யாணம் முடிச்சா கழுதியா போயிட்டா, அவன் ரொம்ப செல்லம் கொடுக்கற பத்தியா என்னத்த சொல்ல. வாரேன். ஏன்னா இந்த பொண்ணு இப்படி மானத்தை வாங்கதா தெரியல சார். இந்த ஒருத்தன் போறானே, இவன்கிட்ட கேட்டா எங்க இருக்கான்னு தெரியும். எப்ப இந்த நெட்ட வழியே பாத்தியாப்பா? ஷீ, அதெல்லாம் ஒரு பொம்பளையா? அது விளங்காம தான் போவோம். பாட்டியோ நீங்களே கேளுங்க பாட்டியோ. ஏசியை போய் யார்கிட்ட தெருவில் மாட்டுவாங்களா? தெருவில் மாட்ட வச்சு எரிஞ்சு போச்சு. 10,000 ரூபாய் நஷ்டம். எந்த தெருவுல மாட்டான்னு தெரியலையப்பா எனக்கு. கழுத்துல இவ்வளவு பெரிய சங்கிலிலாம் போட்டிருக்கீங்க. மருமவளுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு பழைய ஏசி கூட வாங்க முடியாத அளவுக்கு பஞ்சத்துல அடிபட்டு தெரியுதுங்களாக்கும். இப்படி அடுத்தவங்க காசை புடுங்கி உங்க மருமவன் நாசம் பண்ணுதா? அவ கேட்டானு நீ என்னத்துக்கு கொடுக்க? அராஜகம் பண்ணுதாவோல்ல. அவங்களும் அந்த கீதாக்காலும் சேர்ந்துக்கிட்டு என்ன வரத்துக்கு வாராவோ. சி, நான் போறேன். இந்த பாவெல்லாம் உங்களை சும்மா விடாது பாட்டி. ஆமா பாத்துக்கிடுங்க. இந்த சாபம் உங்களுக்கு 7 ஜென்மத்துக்கு உங்களை பிடிக்க போகுது. பாருங்க முட்டை பாட்டி, நீங்க என்ன கதியில போறீங்கன்னு. என் மெண்டல் பைய எனக்குலாம் சாபம் விட்டு போறான். நான் என்ன பண்ணேன்? இப்படி ஒரு மருமவளை வளர்த்துட்டு இருக்கீங்கல்ல. நானா வளர்த்துட்டு கிடக்க? இவன் எங்கன உலக்கு இருக்கணும். சை, இது இளமையாக்குற இன்ஜெக்ஷன். இந்த பாட்டி ரொம்ப வயசாகி பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. இதை போட்டா பாட்டி 20 வயசு மாதிரி ஆயிரும். இன்னும் வேகமா நடக்கு. ஓ, இந்த கிழவி ஓடிட்டு, வேகமான கிழவி. அம்மா அந்த குரங்கு மூஞ்சி டாக்டர் என்ன செய்தான்? சரி, அடுத்த வாட்டி இந்த பாட்டி மாட்டாமலா போவோம். குரங்கு மூஞ்சி டாக்டரை ஊசி எடுத்துட்டு அந்த கிளவி பின்னாடி எதுக்கு ஓடுத? ஐயோ, இந்த பொம்பளை பார்த்துட்டு, இந்த பொம்பளை யாரு? நான் ஒன்னும் ஓடலையே. ஐ எம் டாக்டர். நீ டாக்டரோ என்னமோ இருந்துட்டு போ. அந்த பாட்டி பிறத்தால ஓடனியா இல்லையா? ஊசி குத்ததுக்கு கண்ணை உருட்டி உருட்டி நீ ஓடினதை நான் என் 2 கண்ணால பார்த்தேன். இந்தாங்க இந்த பணத்தை வச்சுக்கோங்க. நான் ஊசி எடுத்துட்டு அந்த பாட்டி பின்னாடி போனது யார்ட்டையும் சொல்லாதுங்க. கூடு கூடு மகாலட்சுமியே கூடு. எவ்வளவு வச்சிருக்க? இப்போதைக்கு இதுல ஒரு 10,000 இருக்கு. 10,000 ரூபாய் பிச்சை காசு. டிஃபன் செலவுக்கு கூட பத்தாது. ஒளிஞ்சு போ. இதோட நிறுத்திக்கோங்க. இனிமேலாம் வந்து தொந்தரவு பண்ணாதீங்க. பணம் கொண்டாந்து வந்து பிளாக்மெயில் எதுவும் பண்ணலான்னு பிளான் போட்டீங்கன்னா ஊசி எடுத்து வாயில சொருவிடுவேன். அப்புறமா நீங்க தவளை மாதிரி ரோடு பூரா கத்திட்டு அலைவீங்க. யாத்தே டாக்டர் கிட்ட வச்சுக்கிட்டா முடியுமா? போதும் போதும், கிளம்பு போ. ஊசி எது யார் மேல எதுவும் சொருவிடாதப்பா. ஷிட், இந்த பொம்பளை பார்த்துட்டு இனிமே ஏதாவது பணம் கட்டு பிளாக்மெயில் பண்ணிச்சு வாயில ஒரே ஊசி எடுத்து சொருவுதான் ஊமையாக்கிடுவேன். ஓஹோ, இந்த குரங்கு மூஞ்சி டாக்டர் ஏதோ தப்பு பண்ணிட்டு அலையுதான். பார்த்த உடனே 10,000 நீட்டு தானே. இவன் போகிற இடம் பூரா நம்ம போய் நின்றணும். இவன் பண்ணுறத பூரா பார்த்து பார்த்து துட்டை பிடிங்கி இந்த ஊரில் ஒரு வீட்டை கட்டிவிடணும். ஆமாம், காதல் வலைக்கெல்லாம் இவன் அஞ்ச மாட்டான். மோரைய பார்த்தா தெரியுதுல்ல, காதலுக்கும் இவனுக்கும் 1000 கிலோமீட்டர் தூரனே. ஊசியை தூக்கிட்டு அலையிற மூதேவி காதலுக்கெல்லாம் மயங்காது. நம்ம இவனை இப்படியே ஏமாத்தி பூடுங்கணும். சீ, நீலா ஒரு பொம்பளையா? ஐயா அத்தை பாட்டி, முட்டை வாங்கிட்டு வரேன்னு போனவ தெரு முச்சந்தில உட்கார்ந்துருக்கா. நீலா ஒரு பொம்பளையாட்டி? உன்னைய நம்பி நான் முட்டையை மருன்னு சாப்பிடாம உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். ஏற்கனவே நெஞ்சு கருக்கி சாப்பிட்டது வேற செம்பிக்கல, இது வேற கத்திட்டு கிடக்க. வாங்க வாங்க செல்லம்மாக்கா. ஏமா வீடுனே இருக்க மாட்டேங்காமா. முட்டை வாங்கிட்டு வரேன்னு போனவ இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டாமா. இவ என்னமா பொம்பளை? பேசாம இவள ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் உங்க வீட்டுல வச்சுக்கிடுங்கம்மா. இவ அங்க வரே வேண்டாம். அவ எப்பவுமே விளையாட்டு பிள்ளை தானே. நீங்க எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுதிய? வேக்கு வேக்கு. கருமோ கருமோ, காலில் போய் வாந்தி எடுக்கா பாரு. ஐயா, நெட்ட வழி வாந்தி எடுக்கா. இன்னொரு குட்டி குழந்தை வரப்போகுது. ஜாலி ஜாலி. அட கடவுளே, அந்த பிள்ளையவே நாளா போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் நான்